அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணகி வழிபாடு. கண்ணகி அப்படின்றது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு லீடிங் பெண் கேரக்டர் தான் கண்ணகி அப்படின்றது. இந்த கண்ணகியை தெய்வமாக வழிபடுறவங்க தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கேரளாலையும் இருக்காங்க. இந்த சிலப்பதிகாரம், கண்ணகி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடிய மதுரையில் நடந்த ஒரு விஷயமா இருந்தாலும், கேரளாவில் இந்த கண்ணகியை பகவதியாக வழிபடுற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. இதில் 2 கோயில்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி, இது திருவனந்தபுரத்தில் இருக்குது. இந்த கோயிலோட பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் பெண்களுடைய சபரிமலை அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை சொல்லுவாங்க. பெண்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். தமிழர்களும் மலையாளிகளும் வணங்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 35 லட்சத்துக்கு மேலே உள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து பொங்கல் வச்சு வழிபட்டு ஒரு கின்னஸ் ரெக்கார்டை இந்த கோயிலுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கோயில் பார்த்திங்கன்னா கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் கோயில். இதுவும் கண்ணகியை பகவதியாக வழிபடுற கோயில். ரொம்ப உக்கிரமாக இருந்த கோயிலை இப்போ தனித்து அதை சாந்த ஸ்வரூபினியாக ஆக்கியிருக்காங்க அம்மனை. இந்த கோயில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலும் தமிழர்களும் மலையாளிகளும் சேர்ந்தே வழிபடுறாங்க. அம்மே பத்ரே அப்படின்ற பேர்லையும் காளின்ற பேர்லையும் இந்த கொடுங்கல்லூர் காளியை வழிபடுறாங்க. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அப்புறம் எதிரிகளுடைய தொந்தரவுகள் நீங்கிறதுக்கும் அம்மை அந்த மாதிரி உடல் நோய்களுக்கும் இந்த அம்மனுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கேரளாவில் மிகவும் ஃபேமஸான டெம்பிளில் இந்த 2 டெம்பிளும் முக்கியமானது. ஒன்று ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோயில், 2வது கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் கோயில். இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த, அதாவது பாண்டிய நாட்டில் இருந்த கண்ணகியே ஒரு தெய்வமாக மலையாளிகள் வழிபடுறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நன்றி.